வா சந்தோஷ். என்னம்மா எனக்கா தான் வெயிட்டிங்க? வாடா உள்ள வா சாப்பிடு. முதல்ல நீ உட்காரு. என்னடா நீ போட்ட கண்டிஷன் படி 9 மணிக்குள்ள வருவனா மாட்டேன்னு தானே பயந்துகிட்டு இருந்த. அப்படிலாம் இல்லடா. நான் உண்மையிலேயே திருந்திட்டம்மா. உன்கிட்ட நான் காலையில கேட்ட மன்னிப்பு மனசார கேட்டது. அதை தயவு செஞ்சு சந்தேகப்படாதம்மா. உன்கிட்ட மட்டும் இல்லம்மா, அப்பா, ருக்கு பெரியம்மா, அப்புறம் பல்லவி ஆண்டி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன். பல்லவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கடா. அப்படியாம்மா? அவங்களுக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைடா. இனிமே நீயும் பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துப்பேம்மா. சரி சரி சாப்பிட்டு வா. இது குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. சும்மா ஏய், என்னது விளையாடுத்தணும்? நான் இது பண்ணல, இவதான் என்கிட்ட பிரச்சனை பண்றா. நானா அப்படியே அரஞ்சன்னு வெச்சுக்கேன். என்னடி ரொம்ப பேசுற? ஏய், அவ்வளவுதாண்டி உனக்கு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? நாம ஒத்துமையா இருக்க வேண்டிய நேரம் இது. அத புரிஞ்சுக்காம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. நம்ம அப்பாவை ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. என்ன சொல்ற சந்தோஷ்? இங்க எதுவும் வேண்டாம், வா கார்டனுக்கு போயிடலாம். அம்மா இங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை ஆயிடும். வாங்க. என்னாச்சு சந்தோஷ்? நிவேதா, அது வந்து அப்பா. இவ்வளவு பிரச்சனைகளையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அப்பா நம்ம கிட்ட அன்பா இருக்காரு. நமக்கு இந்த வசதி, படிப்பு, வாழ்க்கை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் நாம அவருக்கு காட்டுற நன்றி கடன். அப்பாவை பத்தி அம்மாவுக்கும் பல்லவி ஆண்டிக்கும் நாம புரிய வைக்கணும். எல்லாமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு சந்தோஷ். ஆமாண்ணே, இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? தனித்தனியா இருந்தா முடியாது. இதை சால்வ் பண்ண நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும். கார்த்தி அண்ணா, பிரியா, நான், நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணா இது முடியும். சரி சந்தோஷ், அப்பாவுக்காக, அவரோட சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். எல்லாத்துக்கும் நாங்க ரெடி. என்ன மஞ்சு? கரெக்ட்கா. அண்ணா, நீயும் கார்த்திக் அண்ணனும் என்ன சொல்றீங்களோ நாங்க அதே மாதிரி பண்றோம். பாத்தியாக்கா, பிரியாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவன் என் சிஸ்டர். ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? இனிமே பிரியா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத மஞ்சு, பாவம். அதனால அப்பாவுக்கு தான் தேவையில்லாத கஷ்டம் வரும். எங்க பாரு மஞ்சு, உனக்கும் பிரியாக்கும் பிரச்சனைனா அப்பா எந்த பொண்ணுக்குன்னு சப்போர்ட் பண்ணுவாரு? அம்மாவும் பல்லவி ஆண்டியும் உண்மை தெரியாமலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு வராங்க. ரெண்டு பேரோட ஹஸ்பண்டும் ஒருத்தர் தாங்கிற உண்மை தெரிய வரும்போது இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?
விஷயம் தெரிஞ்சதுமே பிரச்சனை வெடிக்கும். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூடவாக்கா பிரச்சனை வரும்? ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்ன, ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க எந்த பொண்ணும் முன்வர மாட்டா. யாராவது லைஃபை விட்டு கொடுப்பாங்களா மஞ்சு? கரெக்ட் தான். இது ஈஸியான வேலை இல்ல. இப்போ இத பத்தி டீடைலா பேச முடியாது. வர சண்டே அன்னைக்கு ருக்கு பெரியம்மா வீட்ல எல்லாரும் மீட் பண்ணுவோம். மத்தத அங்க பேசிக்கலாம். சரியா? ம். ஏன் தாத்தா, நீங்க அப்பாவோட போய் கோமதி பாட்டியை பார்த்தா என்ன? அதனால எந்த பலனும் இருக்காது. உங்க அம்மா மேல இருக்கிற கோபத்தை விட அவங்களுக்கு என் மேலதான் கோவமே. ஆ, சரி. தாத்தா, அப்ப- அவங்க என்ன பேசினாலும் நீங்க பொறுமையா இருந்து பதில் சொல்லுங்க. எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்தாச்சு பிரியா. ஆனா அவங்க உங்க அப்பா பண்ணதா தப்புன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. இல்ல பாட்டி, அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்பா ஏமாத்துறது தாங்க முடியாம தான் அவங்க இப்படி கோவமா இருக்காங்க. அந்த கோவம் போய் உங்களையும் அப்பா அம்மாவையும் பாட்டி முதல்ல ஏத்துக்கணும். அப்புறம் அனுப்பிரிமாக்கும் அம்மாக்கும் நடந்த உண்மையெல்லாம் புரிய வைக்கணும். கார்த்தி, நாங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் என்னன்னு தெரியாம இருந்தோம். இப்ப ஓ மூலமா பாட்டி அம்மாவை ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. என்ன தாத்தா இது? அப்பாவுக்கு நல்லது பண்ணணும் தானே செஞ்சீங்க. இதுல உங்க தப்பு எதுவும் இல்லையே. ம். விதிதான். அனுப்பிரிமா அம்மா அப்பா 3 பேரையும் பிரிச்சு வச்சு பாக்குது. அதுக்கு தான் இப்ப நேரம் வந்திருக்கு கார்த்திக். எல்லாருமே மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கணும். ஆனா பல்லவி மாப்பிள்ளை புரிஞ்சுப்பாளான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பாட்டி, அம்மாவை சமாதானப்படுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தோணல. இல்லப்பா, அவளுக்கு எல்லாமே நம்பர் 1 இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா விதியை பாரு, அவ புருஷனுக்கு அவ 2வது மனைவி ஆயிட்டா. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவ நொறுங்கி போயிடுவாடா. அனுப்பிரிமோ இதே நிலையில தான் இருக்காங்க. அவங்களும் தான் புருஷன் மேல உயிரியை வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கிட்டையும் உண்மையை சொல்லும்போது என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு பாட்டி. என்னடா கார்த்தி இப்படி சொல்ற? நாங்களே ஒன்ன நம்பி தானே இருக்கோம். தாத்தா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்க அம்மாவும் சரி, அனு பெரியம்மாவும் சரி, பசங்களுக்காக எதையும் செய்வாங்க. ஆமா தாத்தா, பிரியா சொல்றது கரெக்ட் தான். 2 குடும்பத்து பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது பெரிய விஷயம்டா. ஆ தாத்தா, வர சண்டே எல்லாரும் ருக்காண்டி வீட்டுக்கு போறோம். என்ன விசேஷம்? விசேஷம்தான். சந்தோஷ், நிவேதா, மஞ்சு எல்லாரும் வராங்க. நாமளும் அங்க போறோம். ஓகேவா? ஓகே. என்ன பெரிய டிஸ்கஷன் நடக்குது? உட்கார் உட்கார். பா, நீங்களும் சண்டே லஞ்சுக்கு ருக்காண்டி வீட்டுக்கு வாங்கப்பா. சந்தோஷ், நிவேதா, மஞ்சு எல்லாருமே வராங்க. ஆமா, இந்த விஷயம் மஞ்சு நிவேதாவுக்கு எப்படி? ருக்காண்டி வீட்டுக்கு போயிருந்தோம். சந்தோஷ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதான் சண்டே மீட் பண்றதா முடிவு பண்ணோம். சந்தோஷம் மஞ்சு நிவேதா கிட்ட உண்மை சொல்லி கூட்டு வரேன்னு சொன்னான். என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சது எவ்வளவு பெரிய தப்பு நீ இப்பதான் உணர்ற. மஞ்சு, நிவேதா, சந்தோஷ், கார்த்தி, பிரியா, நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உங்களை புரிஞ்சுக்கலையேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பவும் இருக்கு. உண்மையிலேயே உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா, இதெல்லாம் நீங்க யாருக்காக செய்றீங்க? உங்க வைஃப், உங்க பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே? எங்க அப்பா நல்லவருன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க சண்டே எந்த காரணமும் சொல்லாம கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா. என் பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிடுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நிச்சயமா நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே? தேங்க்ஸ் பா. எதுக்கு பிரியா தேங்க்ஸ்லாம்? தெரியல, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி டாடி. ஏன்? இப்படி ஒரு அப்பா எங்களுக்கு கிடைச்சதுக்கு தான். இல்ல பிரியா, உங்களை விட நான் தான் லக்கி. என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. அது சரி, இவ்வளவு தைரியமா பேசுறீங்களே, உங்க அம்மா எங்க? நான் இங்கதான் இருக்கேன்.
நீ எப்பமா வந்த? என்ன பிரியா சொன்ன? நீ லக்கியா? அது சொல்லு. அம்மா அது வந்து ஆடி போடி இவள. உங்க அப்பா எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நான் தான் லக்கி. ஆமா, என்ன உங்க அப்பாவை திடீர்னு புகழ்ந்து கொண்டாடுறீங்க? ஆமா, நீ எப்போ உள்ள வந்த? இவ உண்மையிலேயே நான் தான் லக்கின்னு சொன்னாலே அப்பவே வந்துட்டேன். என்னங்க, பிரியாவுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தீங்களா? அவ பாட்டுக்கு புகழ்ந்து தள்ளுறா. அப்பாவை விட வேற என்னம்மா கிஃப்ட் இருக்கு? உண்மைதான் பிரியா. ஒரு மனுஷன் எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா உனக்கு, எனக்கு, தாத்தா பாட்டிக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு இப்படி எல்லாருக்கும் நல்லவரா அமைஞ்சது நாம வாங்கிட்டு வந்த வரோன்னு தான் சொல்லணும். போதும் போதும், என்ன நீ புகழ்ந்தது. நானும் மனுஷன்தான். என்ன அறியாம சில தவறுகள் நடந்திருக்கு. அது உனக்கு தெரிய வரப்போ நான் கெட்டவன் ஆயிடுவேன். உங்க தன்னடகம் எனக்கு புரியுது. சரி, நான் இனிமே பேசல, போதுமா? அம்மா, போய் சாப்பாடு எடுத்து வைமா. சரிம்மா. நீங்க வாங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டாச்சுமா. உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க போங்க. ஓகே, குட் நைட் தாத்தா. குட் நைட். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னம்மா இது, பிரியா சொன்ன மாதிரி நீ எங்கிட்ட சொல்ற? எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையறது இல்லப்பா. ஆனா எனக்கு அமைஞ்சிருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு ஹஸ்பண்ட் அமைஞ்சிருக்காரேப்பா. ஏன்பா, இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் ஒத்த கால்ல நின்னது எதுக்கு இப்ப புரியுதா? ம். மார்னிங். என்ன கோபி, சைட்டு கிளம்பிட்டியா? ஆமா, நீ வந்ததை பார்த்தே சொல்லிட்டு போலாமே நினைச்சேன். சரி, சுந்தரம் வந்துட்டானா? ரூம்ல தான் இருக்கான். அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் கிளம்புறேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒர்க்கும் இல்லையே? ஏன் கேக்குற? அது இல்ல, ருக்கு வீட்டுக்கு அனு பல்லவி பசங்க வராங்க. லஞ்சுக்கு என்னையும் வர சொல்லிருக்காங்க. அதான் நீயும் சுந்தரமும் வந்தா நல்லா இருக்கும். இல்ல, அன்னைக்கு பெசன்ட் நகர் சைட்ல தளம் போடுறாங்க. அத மண்டே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதானே? அன்னைக்கு அந்த வேலையை முடிச்சா தான் திங்கட்கிழமை மயிலாப்பூர் சைட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்த வாரம் ஹேண்ட் ஓவர் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். நீ போயிட்டு வா, நான் வந்து என்ன பண்ண போறேன். ராஜாராமா, உன் 2 குடும்பத்தோட குழந்தைகளோட நீ இருக்க போற. அந்த சான்ஸை மிஸ் பண்ணாத. நீ போ, வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் வரேன். ஹாய், குட் மார்னிங். என்ன இன்னைக்கு சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு? ஏதாவது புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும். சேச்சே, சாருக்கு எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அவரோட சந்தோஷத்துக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. இருக்கலாம். என்ன சுந்தரம், எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ம், என்னடா புதுசா பாக்குற? இல்ல, உன் ஃபேஸ்ல ஏதோ சேஞ்ச் தெரியுது எனக்கு. வயசாயிடுச்சுல்ல. என்னடா பழக்கத்துக்கு மாறா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க. என்னன்னு நீயே சொல்லு பாப்போம். பசங்களோட எங்கேயாவது வெளியே போறியா? டேய், எனக்கு இந்த ஐடியா தோணவே இல்லையே. ஓ, அப்போ இது இல்லையா மேட்ரு? வர சண்டே ருக்கு வீட்ல பசங்க எல்லாரும் மீட் பண்றாங்க. அங்க நம்ம எல்லாருக்கும் லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பிள்ளைங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? அதான் சந்தோஷமா இருக்கு. ஓ, அப்போ சண்டே எந்த மீட்டிங்கே வச்சு கூடாதுன்னு மறைமுகமா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அப்படிதானே? மணி கூட அடிக்குது பார். யாரு? ஹலோ நாராயணன், சொல்லுங்க. ஹலோ சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நாராயணன், நீங்க எப்படி இருக்கீங்க? அது வந்து சுந்தரம் சார், உங்களையும் ராஜாராம் சாரையும் கம்மிங் சண்டே கொஞ்சம் மீட் பண்ணணும். அதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். வர சண்டே சார்? சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்னைக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு,
வேணும்னா நம்ம மண்டேக்கு அதை போஸ்ட் பண்ணிக்க முடியுமா அதை? அது ஒன்றும் இல்லை சுந்தரம் சார், என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து வரான். அவனுக்கு வந்து அசோக் நகரில் 4 கிரவுண்ட் இருக்குது, ஃப்ளாட்ஸ் கட்டணுமா. அதனால தான் ஏற்கனவே ராஜாராம் சார்கிட்ட பேசிட்டேன். இன்னொரு சிட்டிங் உட்காந்து பேசினா நல்லா இருக்கும்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு ஈவினிங்கே நானும் ராஜாராமனும் வந்து பார்த்துடலாமா அதை? என் ஃப்ரெண்டு இது ஸ்ரீரங்கம் வரலும் போயிருக்கான். அவன் சாட்டர்டே நைட்டு தான் வரான். எனக்கு சண்டே எப்படியாவது 1 hour வாங்கி கொடுங்க போதும். சண்டே எப்போ எனி டைம் எப்போ இருந்தாலும் பரவாயில்ல. 1 second நாராயணன். சாரிடா, சண்டே ஒரு 1 hour நாராயணன் சார் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. சரி 10 to 11 வச்சுக்கலாம்னு சொல்லு. ஓகே சார், சண்டே ஒரு 10 to 11னா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது சார். தேங்க்ஸ் சுந்தரம் சார். என்ன சார் நீங்கள், நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தொடர்ந்து எவ்வளோ பிஸ்னஸ் தரீங்க நீங்கள் எங்களுக்கு. அப்படி இல்லை சுந்தரம், நீங்கள் தான் ஒர்க்கை சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாமல் முடிச்சு கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சுந்தரம், சண்டே நாம் எங்கே மீட் பண்ணணுங்கிறத கால் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ சார், நோ ப்ராப்ளம், வெரி கைண்ட் ஆஃப் யூ. சரி சண்டே நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போயிட போறோம். அப்புறம் 500 சிமெண்ட் மூட்டைக்கு பணம் கேட்டான் யாரு? கிருஷ்ணன். அவங்ககிட்ட இந்த செக்கை கொடுத்து. ஓகே, வரேன்.